ஹாய், நான் இன்ஜினியர் வாசிம் அஹமட், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், திருநெல்வேலியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நம்ம 25 days 25 வீடியோ சீரீஸில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வீடியோ கன்ஸ்ட்ரக்ஷன் தொடர்பான விலங்குகளை பற்றி பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் நேற்று வந்து பழுதடைந்த பழைய பில்டிங்கை வந்து எப்படி சரிப்படுத்துறதுங்கிறத பற்றி நேற்று வீடியோவில் பார்த்தோம். இன்றைக்கி வந்து 16வது வீடியோ. இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா பில்டிங் ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயம் நம்ம கவனிக்கணுங்கிறத பற்றி இன்றைக்கி வந்து விரிவாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பல்வேறு காரணங்களினாலும் பலவிதமான வெயிட்டோட தாக்கத்தினாலும் வந்து பில்டிங் வந்து டேமேஜ் ஆகுது. பில்டிங்கில் வந்து எந்த மாதிரி கிராக்ஸ் வந்து வந்திருக்கு, பில்டிங்கோட கிராக்ஸின் அளவு வந்து எந்த அளவுக்கு இருக்குங்கிறத வந்து முதல்ல வந்து நோட் பண்ணணும். இந்த கிராக்ஸ் வந்து லோட் பேரிங் வாலில் வந்திருக்கா அல்லது ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்திருக்காங்கிறது வந்து தனித்தனியாக வந்து நோட் பண்ண வேண்டியது வரும். பில்டிங் ஃபவுண்டேஷன் ஏதாவது கீழே இறங்கியிருக்காங்கிறத வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ண வேண்டியது வரும். இப்போ ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கும்போது நம்ம வந்து காங்கிரீட்டில் வந்து கம்பி யூஸ் பண்ணும்போது கம்பி வந்து துருப்பிடிச்சிருக்காங்கிறத வந்து பார்க்கணும். கம்பி துருப்பிடிச்சிருக்குன்னா எந்த அளவுக்கு கம்பி துருப்பிடிச்சிருக்குங்கிறத வந்து நம்ம வந்து நோட் பண்ணணும். புதுசாக பில்டிங் கட்டுறதுக்கும் அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பில்டிங் கட்டி கொடுக்குற இன்ஜினியர்ஸே சில பேர் வந்து ரிப்பேர் ஒர்க்ஸும் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அவங்கள்ட்ட வந்து இதுக்கு முன்னாடி என்னென்ன பில்டிங் ரிப்பேர் பண்ணிக்கிறத வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது நல்லது. உதாரணத்துக்கு ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்ஸ் ரிப்பேர் பண்ணுறவங்க லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர் ரிப்பேர் பண்ணும்போது சில சிக்கல்கள் வரலாம். வெளிநாடுகள்லாம் பார்த்தோன்னா இதுக்குன்னு தனி இன்ஜினியர்ஸ் டெக்னிக்கல் லேபர்ஸ் வந்து யூஸ் பண்ணி இந்த வேலைகள் வந்து இந்த ரிப்பேர் பண்ணுற ஒர்க் வந்து பார்ப்பாங்க. அந்தந்த வேலையில் அறிவும் ஆற்றலும் கொண்டவங்க மட்டும் தான் வந்து அந்த வேலையை வந்து கரெக்டாக பண்ணி தர முடியும். ரிப்பேர் பண்ணுறதுக்குன்னே தனியாக ஏஜென்சிஸ்லாம் இருக்காங்க. அவங்களாம் அணுகிறது மூலமாக நம்ம பில்டிங் வந்து ரிப்பேர் பண்ணி பழைய நிலைமை கொண்டு வர முடியும். பில்டிங்கை ரிப்பேர் பண்ணும்போது விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணாமல் ஒட்டுமொத்தமாக வந்து நம்ம ரிப்பேர் பண்ணுறது தான் வந்து சிறந்த அவுட்புட் நம்ம கொடுக்கும். பில்டிங் கெமிக்கல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்ட் லைஃப்னு ஒன்று இருக்குது, செல் லைஃப்னு ஒன்று இருக்குது. இது வந்து காலக்கேட்னு சொல்லுவாங்க. பார்ட் லைஃப்ங்கிறது என்னன்னா, இதை வந்து மிக்ஸ் பண்ணி உடனே வந்து 30 நிமிஷத்தில் உடனே யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு வந்து அந்த கெமிக்கலில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து நம்ம 30 நிமிஷத்துக்குள்ள பண்ணி முடிச்சா தான் வந்து நம்மளால வந்து அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும். 30 நிமிஷத்துக்கு மேலே பண்ணும்போது நமக்கு வந்து வேஸ்ட்டாக தான் ஆகும் அந்த மெட்டீரியல். இதே மாதிரி செல் லைஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம மருந்து பாட்டில் வந்து எக்ஸ்பைரி டேட் வச்சுருப்பாங்களா, அதே மாதிரி தான் செல் லைஃப்லேயும் வந்து 2 to 3 monthsக்குள்ளே தயாரித்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு மேலே யூஸ் பண்ணனால நமக்கு வந்து எக்ஸ்பைரி ஆகி அதை யூஸ் பண்ணுறது மூலமாக அது பல விதமான பிரச்சனைகள் வந்து உண்டு பண்ணும். இந்த கெமிக்கல்ஸை சப்ளை பண்ணுற கம்பெனியும் இது சரியாக செய்கிறவங்களும் சரியாக பண்ணுறாங்களாங்கிறத வந்து அடிக்கடி பார்வையிட வேண்டியது இருக்கும். சில கெமிக்கல்ஸ்க்கு வந்து க்யூரிங் பீரியட்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணுறாங்கன்னு நம்ம வந்து நோட் பண்ணணும். நம்ம ஃபவுண்டேஷனில் ஏதாவது தரைதளம் ஏதாவது கீழே இறங்கி இருந்துச்சுன்னா அதுதான் முதல்ல வந்து நம்ம ரிப்பேர் பண்ணணும். அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கிராக்ஸ் எங்கெங்கே இருக்குதோ அது எல்லாமே எபாக்சியில் அடைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற ரிப்பேர் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து ஆரம்பிக்கணும். உதாரணத்துக்கு பிரிக் வால்ஸில் வந்து பேச்சஸ்லாம் வரலாம். அந்த பேச்சஸ்லாம் வந்துச்சுன்னா அந்த பேச்சஸை வந்து நம்ம வந்து உடனே கலவை போட்டு அடைக்காம அதை முதல்ல அப்படியே க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து தண்ணி ஊற்றி நம்ம வந்து சுத்தப்படுத்திட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து அது காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம கலவையை வந்து பூசி நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணணும். இல்லாட்டா நம்ம பேச்சஸ் மூலமாகவே நம்ம கலவையை போட்டு மிக்ஸ் பண்ணதுனால என்ன ஆகும்னா அந்த கலவை வந்து சரியாக ஒட்டாமல் பேச்சஸ் வந்து மறுபடியும் வந்து நம்ம பில்டிங் வந்து பாதிப்படையும். ஒருவேளை கம்பிகள் ஏதாவது துரு இருந்துச்சுன்னா முதல்ல ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கம்பிக்குன்னு தனியாக கோட் இருக்கும், அந்த கோட்டை அடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பில்டிங் கிராக்ஸ் எங்கே இருக்கோ அதை வந்து அந்த கம்பியை வைத்து நம்ம வந்து எபாக்சி மூலமாக ஃபில் பண்ணி பில்டிங் வந்து ரிப்பேர் பண்ண முடியும். பில்டிங்கோட ரிப்பேர் ஒர்க்ஸ் வந்து மிகவும் முக்கியமான வேலை. இதை வந்து நம்ம வந்து பொறுமையாக அவசரமே இல்லாமல் மெதுவாக பண்ணுறது தான் வந்து சிறந்தது. இது பண்ணுறதுனால எவ்வளோ வயதான பில்டிங்காக இருந்தாலும் நம்ம வந்து ப்ராப்பராக கட்டுறது மூலமாகவும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது மூலமாகவும் ப்ராப்பராக ரிப்பேர் பண்ணுறது மூலமாகவும் நம்மளை வந்து அந்த வாழ்நாளை வந்து நம்மளால் வந்து நீட்டிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon.